நாம் நின்ற வண்ணமாக பரிசுத்த வேதாமத்தை கையில் எடுத்து திவ்ய வாசனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பின்பாகத்தை நான் வாசிக்கிறேன். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடுவோம். மகத்துவமுள்ள தேவனே, வார்த்தையை எங்களுக்கு அளிப்பவரே, நித்திய ஜீவனின் காரணரே, இந்த நேரத்தில் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த விசுவாசத்தின்படி உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம். இதோ வாசிக்கப்பட்ட வேத பாகத்திலே நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதை எங்களுக்கு கற்றுத்தாரும். அந்த நித்திய ஜீவனாகிய வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் பிரகாசமுள்ள மனக்கண்களை திறந்தருள்வீராக. இந்த நேரத்திலே எங்களுடைய சொந்த சிந்தையோ சொந்த அறிவோ சொந்த புத்தியோ வெளிப்படாதபடி இந்த நாளில் இறங்கி வந்த பலமுள்ள தோன்றாமே எங்களை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய கட்டுக்குள் எடுத்துக் கொள்வீராக. உம்மை தியானிக்கிற தியானம் இனிதாயிருக்கும் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாக கர்த்தாவே, வார்த்தையின் மன்னாவினால் எங்களை போஷித்தருளும். இந்த சிறு கர்த்தாவே கூட்டமாகிய உம்முடைய சமூகத்திலே ஒப்படைக்கிறோம். எங்களை முழுவதும் பரிசுத்தாவின் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக் கொள்வீராக. உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். நீங்கள் உட்காரலாம். அருமையான சகோதர சகோதரிகளுக்கு முதலாவதாக என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் கடந்த ஆராதனை ஜெப வேளையிலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே அந்த 7 விதமான மகிமையை குறித்து முதலாவது மகிமையை நாம் தியானித்தோம். அவருடைய தலை என்னவா இருந்தது? வெண்பஞ்சை போல அவ்வளவு வெள்ளையாக இருந்தது. சபை காலங்களிலே அவர் 7 குத்துவிளக்கின் மத்தியிலே அவருடைய ரூபம், அவர் என்ன விதமாக இருந்தார் என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதாவது அந்த வெண்மயிர் எதை குறிக்கிறது? அவர் ஏன் சபை காலத்திலே அவ்விதமாக நமக்கு காணப்பட்டார் அப்படிங்கிறத இந்த கடைசி நாட்களிலே 7ஆம் தூதன் எக்காலம் ஓதப்படும் பொழுது எல்லா தேவ ரகசியங்களையும் முடித்து வைக்கப்படும். இந்த மணவாட்டி யுகத்திலே கிறிஸ்துங்கிற மன்னாவை நாம் புசித்துக் கொண்டிருக்கிறோம். அது நமக்கு ஆவிக்குரிய ஜீவனாக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றுக்கும் அது பலனாக இருக்கிறது. ஆமென். இந்த நாளிலே நம்ம வாசித்த அந்த பாகம் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய கண் எப்படி இருந்ததா? எப்படின்னா அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அக்கினி ஜுவாலையா இல்ல, அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. அப்படிதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். உடனே நாம் அவருடைய கண்கள் இருந்து அக்கினியானது அப்படியாக வெளிவந்தது அப்படி நாம அர்த்தப்படுத்த கூடாது. அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. ஆமென். சங்கீதம் 32 8வது வசனத்தை நாம் வாசிக்கப்படும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாருங்க, ஆங்கில வேதாமத்துல உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆங்கில வேதாமத்துல கைடு அப்படின்னா வழி நடத்துவேன். ஆலோசனை சொல்வதற்கும் வழி நடத்துவதற்கும் வித்தியாசம் காணப்படுகிறது. அப்படித்தானே? அப்ப உன்னை வழி நடத்துவேன். ஆமென். பாருங்க, அவரு எப்படி தம்முடைய கண்ணை நம்ம மேல வச்சு நம்மளை வழி நடத்துகிறாருங்கிற இந்த வசனத்தை தாவீது கிட்ட பேசிக் கொண்டிருந்த பொழுது அதை குறித்து நாம் எப்படி சிந்திக்கிறோம்? அதை குறித்து நாம் எப்போது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? அவர் நம்மேல் கண்ணை வைத்து நம்மளை வழி நடத்துகிறார், கைட் பண்றார். ஏன்னா எப்பவுமே நம்ம எல்லாம் செம்மறி ஆடுகளுக்கு தேவன் நம்மளை ஒப்பிடுகிறார். அவர் மந்தையின் மேய்ப்பன், நாம் செம்மறி ஆடுகளின் கூட்டம். செம்மறி ஆடுகள் தானாக வழியை அறியாது. அது ஏதாவது ஒரு ஆபத்துல சிக்கி கொண்டா கூட அதுக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகிற ஒரு தன்மை கூட அதுக்கு இருக்காது. அதனால எப்பவுமே செம்மறியாடு யாரோ ஒருவர்னால வழிநடத்தப்பட வேண்டும். அதே போலதான் தேவன் நம்மை செம்மறியாடுகளுக்கு ஒப்பிடுகிறார். அப்ப நாம எப்போதும் அவரால் வழிநடத்தப்பட வேண்டிய செம்மறியாடுகளாக நாம் இருக்கிறோம். அதனால எப்பவுமே பாருங்க, அவர் நம்மளை வழிநடத்துகிறாருங்கிற, அவர் நம்ம மேல கண்ணை வைத்திருக்கிறாருங்கிற அந்த சிந்தை அப்படின்னா அவருடைய பிரசன்னம் எப்போதுமே நமது பக்கத்தில் இருக்கிறத நாம் எப்போதும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி அவர் பிரசன்ன மத்தியில் இருந்து அவர் நம்மை வழிநடத்துகிறாருங்கிறத அதை நாம் அறிந்து கொள்ளும் போது இந்த வேத வாக்கியமானது ஒரு உண்மையான கிறிஸ்துவனுக்கு எவ்வளவு முக்கியமானதாக, அது எவ்வளவு ஏற்றதாக இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும்? அப்படி அதை சிந்தித்துக் கொண்டிருந்தால் அது ஒரு அற்புதமாய் இருக்கும். பாருங்க, கொலோசியர் 2:2 படிக்கிறோம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரிய
உரியவர்கள் ஆக வேண்டும் என்று பவுல் அவர் ஒரு ஆசைப்படுறார். விசுவாசி இப்படி இருக்கும்னு ஆசைப்படுறார். அதுல இருதயங்கள் எல்லாம் தேற்றப்பட வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தரும் அன்பினால இணைக்கப்பட வேண்டும். மூணாவது காரியம் பாருங்க, பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு ரகசியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும்னு அவர் விரும்புறார். பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துக்குள்ள ஒரு ரகசியத்தை நம்ம வெறும் நிச்சயத்தோட அல்ல, பூரண நிச்சயத்தோடு அதுக்கு நம்ம பங்காளரா இருக்க வேண்டும் என்று பவுல் எங்க செய்யறாரு. ஒரு ஊழியக்காரர் விசுவாசிகள் இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ரகசியம் என்ன, அதை நம்ம விளக்கணும். நம்ம ஏற்கனவே நம்முடைய பிரசங்க பொருள் அதை சொல்லி இருக்கிறோம். தேவன் பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை நம்ம யாரும் பார்க்க முடியாது. அவரை பார்க்கணும்னா யோவான் சுவிசேஷத்துல படிப்போம், பிதாவானீர் ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. வாசிங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம், வாசிங்கள் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா மடி அப்படிங்கிறதுக்கு உடனே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம தாய் மடின்னு சொல்றோம் இல்ல, ஒரு குழந்தை தாய் மடியில் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை நம்ம எப்பவுமே கேட்டிருக்கிறோம் இல்ல, அது போல அல்ல. அது ஆங்கிலத்தில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எனி டைம், எந்த நாளுமே தேவனை பார்க்க முடியாது. பாருங்க, ஒன்லி பிகாட்டன் சன், அதாவது மடியில் இருக்கிற பிகாட்டன்னா போசம்னு சொல்லுவாங்க. பாருங்க, பிகாட்டன் சொல்லி சங்கீதத்துல ஒரு வேத வாக்கியம் இருக்கிறது. பாருங்க 2வது சங்கீதத்துல பாத்தீங்கன்னா இந்த பிகாட்டம் சன், அத சங்கீதத்துல பாருங்க, வாசிங்க 7வது வசனம். பாருங்க இங்க என்ன பார்க்கறோம்னா அத போசம்னு சொல்லுவாங்க, அதாவது மடியில் இருக்கிற. ஆமென். அப்போ இங்க தேவனை ஒருவனும் ஒரு காலம் காண முடியாது. அப்ப தேவனுக்கு ஒரு ரூபம் இருக்கா, இல்ல ஒரு சரீரம் இருக்கா? ஆமா, சரீரம் இருக்குது. அதனாலதான் ஆதியாகமம் புஸ்தகம் 1:26-27 படிக்கும் பொழுது தேவன் ஓன் இமேஜ், தம்முடைய சாயலாகவே ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். கவனிக்கிறீங்களாங்க? அப்ப ஓன் இமேஜ், தேவன் ஆவியா இருக்கிறார், அவங்களையும் ஆவியின் சரீரத்திலே சிருஷ்டித்தார். தேவன் ஆவியா இருக்கிற தேவன் ஒரு இமேஜுக்குள்ள வர்றார். அப்ப அவருக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துறார். பாருங்க, ஆவியா இருக்கிறதுக்கு கண் இருக்குமா, காது இருக்குமா, வாய் இருக்குமா, கைகள் இருக்குமா? ஆனா பாருங்க, அவர் என்ன செய்றாரு, தன்னை ஆவிக்குரிய சரீரத்திலே இதையெல்லாம் உடையவராகவே அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, தன்னை வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் தேவனுடைய தற்சுரூபமானது இயேசுவா இருக்கிறது. இயேசு முன்பு எப்படி இருந்தார் அப்படின்னா, அவர் பிதாவிலிருந்து தம்மை வெளிப்படுத்தும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய சரீரமா, ஒரு தியோபானியா. அவருக்கு என்ன இருந்தது? கண் இருந்தது, அவருக்கு காது இருந்தது, அவருக்கு மூக்கு இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆமென். அதனாலதான் ஓன் இமேஜ், அவரை போலவே மனிதனை சிருஷ்டித்தார். மனிதன் எப்படி பார்க்கிறோம் நம்ம இன்னைக்கு? கண், காது, மூக்கு உடையவர்களாக பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இங்க பார்க்கிறோம், தேவனுக்கு ஒரு கண் இருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு ஒரு கண் இருக்கு. சரிங்களா? அப்போ இங்க நம்ம என்ன, பிதாவாகிய தேவனுக்கு தேவன் எப்படியோ கிறிஸ்து அப்படியே. பிதாவாகிய தேவன் என்ன விதமாக தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அதே விதமாக குமாரன் தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்ப பிதாங்கிற ஒரு ஸ்தானம், அப்புறம் குமாரங்கிற ஒரு ஸ்தானம். 2 நபர்கள் அல்ல, 2 நபர்கள் அல்ல. வேதம் அப்படி 2 நபர்களா இருக்குமானால் 2 ஸ்தானங்கள் என்று எடுத்துக்கொள்வோம் மொழிய 2 நபர்கள் என்று நம்ம எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஏன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட இன்னொரு காரியத்தை கொண்டு வரும்போது அது விக்கிரக ஆராதனையாக மாறிவிடுகிறது. இப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள்லாம் தேவனுடைய கண்ணா இருந்தாங்களாம். அவர்கள் மனித கண்கள்னாலே காலத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களை, அப்புறம் வரவேண்டிய காரியங்களை அவர்கள் அறிய முடியாது. ஆனா பாருங்க, எல்லா அந்த பழைய ஏற்பாட்டு எல்லா காலங்கள் ஊடாக என்ன செஞ்சாரு, அந்த தேவனுடைய கண் தீர்க்கதரிசியோட இருந்து வந்திருக்கிறது. அதனாலதான் அந்த அவங்ககிட்ட இருந்து அந்த தேவனுடைய கண் பாத்தீங்கன்னா வருங்காலத்தை குறித்து என்ன நடக்கிறது, எதிர்காலத்துல என்ன இருந்தது, முன்காலத்துல என்ன இருந்ததுன்னு அவங்களால அதை உரைக்க முடிந்தது. ஒரு கண்ணின் வழியாகத்தான் நம்ம அதை பார்க்க முடியும். சரிங்களா? இதை பாருங்க, புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு யோவான் சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரத்துல 19 படிச்சா, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ, பிதாவானவர் குமாரன் மூலமா என்ன காண்கிறாரோ அதை பிதாவானவர் செய்கிறார். சரிங்களா? குமாரன் அதை செய்கிறார். அப்ப குமாரன் தேவனுடைய கண்களை உடையவராக இருக்கிறார், யெகோவாவுடைய கண்களை உடையவராக இருக்கிறார். அப்போ யெகோவாவுடைய கண்கள் இயேசுவின் கண்கள் மூலமாக காரியங்களை பார்க்கிறது. சரிங்களா? அதனாலதான் குமாரன் தாமாக எதையும் செய்ய மாட்டார். பழைய ஏற்பாட்டின் யெகோவா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மகத்தான கண்கள் மூலமாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார். ஒரு முறை யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 42 பார்க்கிறோம். அங்க என்ன பார்க்கிறோம்னா, சீமோன் அப்படிங்கிற ஒரு மனிதன் அவரிடத்தில் வருகிறான். அவர் அவனை பார்க்கிறார். எப்படி? மாம்ச கண்களாலா? இல்லை, யெகோவாவின் கண்களின் மூலமாக குமாரன் அதை பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அவனுக்கு என்ன செய்யறார், அதை அவனுடைய பெயர் சீமோன் அப்படின்னு அதை கேபான்னு மாத்துறார். அப்படிதானே? அதுக்கு பிறகு அவருடைய தகப்பனுடைய பெயரையும் யோனாவுன்னு சொல்லுகிறார். சரிங்களா? அவர் என்ன செஞ்சார், அப்படியே அந்த யெகோவாவுடைய மகத்தான கண்களின் மூலமாக பேதுருவை
இயேசுவை நோக்கி பார்த்திருப்பாரானால் அது யாருடைய கண்களாக இருந்தது? யெகோவாவுடைய கண்களாக இருந்தது. ஆமென். ஏன்னா அவர் அந்த யெகோவாவுடைய கண்களின் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்திருக்க வேண்டும். யோவான் 1:47 படிக்கிறோம். அங்கே நாத்தான்வேல் பிலிப்பினால் அழைத்து வரப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படி வரும்போது அவருடைய சமூகத்துக்கு நாத்தான்வேல் வரும்போது இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல் சொன்னாரா இல்லைங்களா? நிச்சயமா அவர் ஒரு மாம்ச பிரகார கண்களின் மூலமா அதை அறிந்திருக்க முடியாது. அவர் குமாரனாகிய அந்த யெகோவாவுடைய கண்களின் மூலமாகத்தான் அவர் அதை பார்த்தார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த யோவான் சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அங்க சமரியா அப்படிங்கிற ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம். அந்த சமரியா ஸ்திரீ பாருங்க, அந்த பெண்ணை அவர் கண்டபோது அவ 5 புருஷர்களை கொண்டிருந்தான், இப்போது இருக்கிற புருஷன் அல்ல அப்படின்னு சொல்றார். அவர் எதனூடாக பார்த்திருக்க முடியும்? பாருங்கள், அது தேவனுடைய கண்ணாகத்தான் இருக்க வேண்டும். அதே மாதிரி பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல 24, 25, லூக்கா 11:15 படிக்கிறோம். அங்க பரிசேயர்கள் அவர் முன்னாடி இருக்கிறாங்க. அப்படி முன்னாடி இருக்கும் பொழுது இயேசு குறித்து அவர் பெயர்சேபுல் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று இருதயங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஆனா அவர் என்ன செஞ்சார் பாருங்க, அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து, அவருக்கு அந்த யெகோவாவின் கண், இயேசுவின் கண் மூலமாக அதை அறிந்து அதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தது. அது நிச்சயமாகவே அது தேவனுடைய கண்ணாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஒரு முறை லூக்கா 9:46-47 படிக்கும் பொழுது அங்க என்ன பார்க்கிறோம்? சீசர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சச்சரவு உண்டாகுதுங்களா? அப்படி உண்டாகும் பொழுது பாருங்க, சீசருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து என்ன செய்தார்? அவர் யெகோவா கொடுத்த அந்த மகத்தான கண்கள் மூலமாக, தேவனுடைய கண்களின் மூலமாக அதை அறிந்து கொண்டிருந்தார். யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது 5:6 படிக்கிறோம். அங்க பெதஸ்தா குளத்தை பார்க்கிறோம். பெதஸ்தா குளத்துல 38 வருஷமா அவர் படுக்கை படுத்து கிடக்கிறான். பாருங்க, அவர் பெதஸ்தா குளத்துக்கு இறங்கி போறாரு. அங்க படுக்கையில இருந்த ஒரு மனுஷனை பார்க்கிறாரு, சுற்றுமுற்றும் பார்க்கிறாரு. அவன் 38 வருஷமா படுத்து கிடக்கிறான். அதை அவர் அறிந்து கொண்டார். எதனால அறிந்து கொண்டார்? அவர் பிதாவுடைய அந்த தேவனுடைய மகத்தான கண்களினாலே அதை அறிந்து கொண்டார். அதுக்கு பிறகு என்ன செஞ்சாரு? இயேசு அவரு சரீரத்தில் மரித்து போனார். அப்படித்தானே? நம்முடைய பாவங்கள் எல்லாம் சரீரத்திலே சுமத்தப்பட்டதனாலே அவருக்கு அந்த மரணம் வந்தது. இல்லைன்னா ஒரு மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் நம்முடைய எல்லா பாவங்களையும் தம்முடைய சரீரத்திலே மேல் சுமத்தப்பட்டது. பாவம் எங்கோ அங்கு மரணம். கவனிங்க, அவர் மரித்தாரு. அந்த வழிநடத்த போட வேண்டியதா இருந்த அந்த மகத்தான கண் என்ன செஞ்சதுன்னா, இப்போ கத்ரா இயேசு கிறிஸ்து அவர் போயிடுறாரு. இப்ப அவருக்கு கண்ணும் போயிருச்சா? பாருங்க, அவருடைய கண்களும் போய்விடுமா? யோசித்து பாருங்கள். ஆனா பாருங்க, அவர் வழிநடத்தக்கூடிய அந்த தேவனுடைய கண் போக விடல. ஏன்னா அது எப்பவுமே தம்முடைய சபையை கண்காணித்து என்னென்றைக்குமாக அந்த சபையோட இருக்க வேண்டியதா இருந்தது. அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரு. அவர் பரத்துக்கு ஏறி போனாரு. 50வது நாள்ல அவர் இறங்கி வந்தார். பரிசுத்த ஆவியாக இறங்கி வந்தார். பாருங்க, சகல சத்தியத்துக்குள்ளும் தம்முடைய ஜனங்களை வழிநடத்தக்கூடிய திரும்பவுமாக அந்த கண், அந்த பரிசுத்தாவி, அது பரிசுத்தாவி, அந்த கண், தேவனுடைய கண் பரிசுத்தாவி, அந்த பரிசுத்தாவி கீழே என்ன செய்யுதுன்னா சபையன் இப்போது நோக்கி நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் அவர் சத்தியமா இருக்கிறாரு, ஜீவனா இருக்கிறாரு, வழியா இருக்கிறார். அவர் சொன்னாரு, இதோ இயேசு சொன்னாரு, இதோ உலகத்தின் முடிவு இருந்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்ப சொன்னாரு, நான் செய்கிற கிரியைகளையும் நீங்களும் கூட செய்வீர்னு சொல்லி யோவான் 14:12. யோவான் 10:35 படிக்கும் போது இயேசு ஒரு முறை சொன்னார், அதாவது இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் ஒருபோதும் தவற முடியாதுன்னார். வேத வாக்கியங்கள் எல்லாம் ஒருபோதும் என்ன செய்ய முடியாதா? தவற முடியாதுன்னார். அதை நம்ம வேதத்துல பார்த்திருக்கிறோம். அப்ப வேத வாக்கியங்கள் தவறையே போக முடியாது அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்றதுக்காக நம்ம வழியெடுத்து கொண்டிருக்கிற அந்த கண்ணானது இந்த நேரத்துல அந்த பிரசனத்துல அவர் அந்த பிரசனத்துல இந்த கண்ணின் வழியாக நம்மை பார்த்து கொண்டிருக்காருங்கிற அப்படி அறிந்து கொள்ளுகிற ஒரு விஷயத்தை நாம் இப்ப அறிந்தோம்னா நம்முடைய இருதயத்துல மகிழ்ச்சியானது பொங்கி வழிகிறது. ஏன்னா நம்ம அவருடைய பிரசனத்தில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம அவருடைய உயிர்த்தலுடைய பிரசனத்தில் இருக்கிறோம். அவர் மடித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். நாமும் அவருடைய மரணத்துக்குள்ளாகப்பட்டோம். அவர் உயிர்த்தெழும்போது நம்மளும் உயிர்த்தெழுந்திருக்கிறோம். ஆமென். இந்த வேளையில நம்மளுடைய பிரசனத்தில் இருக்கும் பொழுது அந்த தேவனுடைய கண் என்ன செய்யும்னா நம்மள வியாதியிலிருந்து சுகத்துக்கு வழி நடத்துமா. தேவனுடைய கண்ணு நம்முடைய எல்லா உபத்திரவத்திலிருந்தும் சிலுவைக்கு வழி நடத்துமா. தேவனுடைய கண்ணு நம்ம துன்பத்திலிருந்து நல்ல ஆரோக்கியத்துக்கு வழி நடத்துமா. தேவனுடைய கண்ணு நம்ம ஒரு பாவமுள்ள ஜீவியத்திலிருந்து ஒரு பரிசுத்தமுள்ள தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு லைஃப்
ஒரு ஜீவியத்துக்கு நம்ம வழி நடத்துமா. ஏன்னா அந்த தேவனுடைய கண், அந்த தேவனுடைய பிரசன்னம் இப்போது தம்முடைய சபையில, தம்முடைய மனவாட்டி எங்கெல்லாம் கொடுக்கிறார்களோ அவருடைய பிரசன்னம் அங்க இருக்கிறது. யூதர்களுக்காக பழைய ஏற்பாட்டிலே ஒரு சபை காலம் உண்டு, புதிய ஏற்பாட்டிலும் ஒரு சபை காலம் உண்டு. புதிய ஏற்பாட்டில் பெர்கமு 2 காலம்னு சொல்றோம். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் 2 காலம் வந்து ஆகாப் அரசாட்சி செய்த ஒரு காலம், 2 காலம். அங்கதான் எசபேலும் ஆகாப்பும் வர்றாங்க. நீங்க பெர்கமு சபை எடுத்து படிச்சீங்கன்னா அங்க எசபேலும் அவங்க எல்லாம் வருவாங்க. அப்ப பழைய ஏற்பாட்டிலையும் சபை காலம் உண்டு, யூதர்களுக்கு ஒரு சபை காலம் உண்டு. இப்ப அந்த யூதர்களுக்கு சபை காலம் முடிய போற நேரத்துல, அதாவது டிஸ்பென்ஸ் அவருடைய யுகம் முடிய போகுது. அந்த யுகம் முடிய போற நேரத்துல அவர் என்ன செஞ்சார்னா யூதர்களுக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். வெளிப்படுத்தப்படும் பொழுது அவருடைய கண் அவர்களை வழிநடத்தினது. அவர் தேவனுடைய கண்களின் வழியாக நோக்கி பார்த்து கொண்டிருந்தது மூலமாக அவர் அதை அவங்களுக்கு வெளிப்படுத்தினார். தேவனுடைய கண்கள் மூலமாக அவர் நோக்கி பார்த்து என்ன செஞ்சார்? யூதர்களுடைய இருதயங்களை பகுத்தறிந்தார். யூதர்களுடைய இருதயங்களை பகுத்தறிந்து மனுஷகுமாரன் மேசியா என்பதை அவர்களுக்கு தேவன் அறிவுப்படுத்தினார். ஏன்னா அப்ப சபைக்காலம் முடியுது, யூதர்களுடைய முடிவு முடியும் போது அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். யூதருடைய காலம் முடியுது, அவங்க என்ன செய்ய, அவங்க வந்து நமக்காக குருடாக்கப்பட்டாங்க. அவங்க வேணும்னு குருடாகல, நமக்காக அவர்கள் குருடாக்கப்பட்டார்கள். அதனாலதான் அவங்களுக்கு உண்டான எல்லா பலன்களையும் தேவன் அவர்களுக்கு திருப்பி கொடுக்கிறார், யூதர்களுக்கு திருப்பி கொடுக்கிறார். யூதர்களை அவர் ஒருபோதும் வெறுக்கவே இல்லை, யூதர்களை ஒருபோதும் தள்ளவே இல்லை. எல்லா இஸ்ரவேலும் தள்ளிவிடப்பட்டாரோ அப்படின்னு ரோமர் புஸ்தகத்தில் படிக்கிறோம். தள்ளிவிடல, அவர் நமக்காக அவர் என்ன செஞ்சார்? யூதர்களை குருடாக்கினார். யூதர்கள் தேவனால தெரிந்து கொண்ட ஒரு ஜனம். இப்ப நம்ம சகல கோத்திரத்திலும் சகல ஜாதிகளிலிருந்து தேவன் நம்மளை ஒருவனாக தெரிந்து கொண்டார். எப்பவுமே யூதர்களே அவங்கள ஒரு கூட்டமா தெரிந்து கொள்றாரு, புறஜாதிகளே நம்மளை ஒவ்வொருவராக தெரிந்து கொள்கிறார், தனிப்பட்ட ஒரு மனிதனாக தெரிந்து கொள்கிறார். அப்ப அவங்களை சபக்காலம் முடிய போகும்போது பாத்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சாரு? அவர்களுக்கு தம்மை மேசியா வென்று இருதயங்களை பகுத்தறிந்து அவர் வெளிப்படுத்தினார். அவருக்கு மாத்திரமா பாருங்கள், சமாரியர் கவனிச்சீங்களா? சமாரியலுக்கு முன்னாடியும் அதே காரியத்தை செஞ்சார். சமாரிய சபைக்கு அடையாளமாக அவர் ஒரு ஸ்திரீ இருக்கிறார். அது எப்படிப்பட்ட ஸ்திரீ உங்களுக்கு தெரியும், அவருடைய குணங்கள் தெரியும், அவருடைய செயல்கள் நமக்கு தெரியும். இருந்தாலும் அவளுக்குள்ளாக ஒரு முன்குறிக்கப்பட்ட வித்து இருந்தது. அந்த வித்தை தேவனுடைய கண் கண்டது. அவ குணங்கள் அப்படித்தான், அவ லைஃப் அப்படித்தான், மோசமானதா இருந்தது. ஆனா பாருங்க, அங்கே தேவனுடைய கண், பிதாவாகிய தேவன் இயேசுவின் கண்களின் மூலமாக அவர் என்ன செஞ்சாரு? அவளுக்குள்ள அந்த வித்தை கவனித்தார். அந்த வித்து இப்ப அவளுக்குள்ள போடல, 2000 வருஷத்துக்குள்ள போடல. அந்த வித்து உலக தோற்றுக்கு முன்பாக அந்த வித்தை அவளுக்குள் போட்டு விட்டார். அந்த வித்து அவளை கண்டது, வார்த்தையை கண்டது. வித்தை காண்கிறது. பாருங்க, அங்க சமாரியருக்கு என்ன செஞ்சாரு? சமாரியர் காலம் முடிவடை போகிறது. அவங்க காலம் முடிவடையும் போது தேவன் அங்க வந்து என்ன செஞ்சாரு? மகத்தான தேவனுடைய கண் என்ன செஞ்சதுன்னா தம்மை மேசியா வென்று இருதயங்களை பகுத்தறிந்து அது வெளிப்படுத்துறது. இப்ப பாருங்க, நம்ம இப்போ காலத்தின் முடிவில் இருக்கிறோம். நம்ம 2000 வருடங்களுக்கு பிறகு புறஜாதிகள், நம்ம எல்லாம் புறஜாதிகள். 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர்கள் மேசியாவை எதிர்பார்க்கவில்லை. ஆனா இப்ப நம்ம புறஜாதிகள் நமக்கு இயேசு வருவார் என்று போதிக்கப்பட்டு கொண்டு வந்தது. இப்ப நம்ம புறஜாதிகள் அவர் வருவார்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆனா பாருங்க, சபை காலங்களை புறஜாதிகள் யுகங்கள் கடந்து நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம், நாம முடிவு காலத்தில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது என்ன செய்யறாருன்னா, இப்போ அவருடைய மகத்தான கண்ணு இந்த மீதியா இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிறது. அது என்ன செஞ்சாரு பாருங்க, அவர் பார்த்து என்ன செஞ்சாரு? இந்த கடைசி காலத்துல அந்த மனுஷகுமாரன் திரும்பமாக வெளிப்பட்டு புறஜாதிக்கு தம்மை வெளிப்படுத்தும்படியாக மேசியாவின் அடையாளத்தை தேவனுடைய கண்கள் மூலமாக வெளிப்படுத்தினார். அப்ப பாருங்க, மேலும் இந்த வேளையில, இந்த நேரத்தில் தேவன் இன்னுமாக அதே கண்ணின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ என்ன செய்யறாரு? உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன பார்த்து கொண்டிருக்கிறார்? யாருடைய மகத்தான யெகோவா கண்கள் மூலமாக. அப்ப ஏனென்றால், ஏன்னா அவர் கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் பார்க்க முடியும், அவரால் பேச முடியும், அவரால் எழுத முடியும். உங்களுக்கு தெரியுங்களா? தானியேல் நாட்கள்ல நெபுகாத்நேச்சார்ல தூத்துல வந்து என்ன செஞ்சது? அவர் எழுதினார். அதே மாதிரி பாருங்க, லூக்கா சுவிசேஷத்துல படிக்கிற ஒரு நிருபத்தை எடுத்து படிச்சார். அதே மாதிரி அந்த விபச்சார ஸ்பிரியை கொண்டு வந்து நிறுத்தும் போது அவர் எழுதினார். அவர் எழுத முடியும், அவர் படிக்க முடியும். அவருக்கு என்ன? அவர் கண் இருக்கிறது, அவருக்கு தேவனுடைய கண் இருக்கிறது. மகத்தான யெகோவாவுடைய கண் இயேசுவிலே வெளிப்பட்டது. எபேசிய புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 17-19 நிறுத்தி வாசிங்க. நம்முடைய பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை பாருங்க, தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக அவர் என்ன கருறாரு? ஒரு ஆவியை தருகிறார். பரிசுத்த ஆவி தேவனுடைய கண் என்று நாம் பார்த்தோம். அடுத்தது, தாம் நம்மை அழைத்ததினாலே
நமக்கு உண்டாயிருக்கிற இப்ப நமக்கு அவர் அழைச்சிட்டாரு, நமக்கு என்ன இருக்குதா? நம்பிக்கை இருக்கிறது. சரிங்களா? பரிசுத்தவான்களிடத்தில் பாருங்க, சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின்படியே வல்லமையின்படியே நம்ம விசுவாசிகளாக நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் சபையானது அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று பாருங்க. ஒரு ஊழியக்காரன் என்ன பண்றாரு? சபைக்கு வந்து பிரகாசமுள்ள மனக்கண் இன்னெல்லாம் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கறத அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக என்ன செஞ்சணும்? அவர் பிரகாச மனக்கண்களை தருகிறார். மனக்கண்கள் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். புரியுதுங்களா? அவர் இன்னும் தேவனுடைய கிருபை மற்றும் பரிசுத்தமாக்கும் வல்லமையோடு கூட தேவனுடைய அந்த கண்ணின் வழியாக நோக்கி பார்த்து நம்மை கழுவி சுத்தப்படுத்தி நம்மை திராட்சை கொடிகளாக அல்லது திராட்சை கொடியின் கிளைகளாக உபயோகப்படுத்துவதற்காக தம்முடைய குமாரர்களும் குமாரத்திலுமாய் இருக்கும்படிக்காகவும் என்ன சம்பவித்துக் கொண்டிருப்பது என்றும் என்ன சம்பவிக்கும் என்றும் காணும்படியாக இன்னும் தேவனுடைய கண்ணினூடாக நோக்கி பார்க்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்கு தான் பிரகாசமான மண்கண்கள் இருந்தா இந்த விதமான காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவரு நம்மளை அழைத்திருக்கிறார். எதன் மூலமா பார்க்கும்படியாக? தேவனுடைய கண்ணினூடாக பாருங்கள், அவருடைய கிருபையை காணும்படியாக, அதே அவர் பரிசுத்தமுடைய வல்லமையை காணும்படியாக. பவுல் சொன்னார் பாத்தீங்களா? அதைத்தான் இங்க நம்ம தீர்க்கதரிசி சொல்றார். அதாவது நம்மளை வந்து கழுவி சுத்தப்படுத்துறதை பார்க்கும்படியாக, நம்மளை வந்து திராட்சை கொடியா அந்த கொடியா உபயோகப்படுத்துறதுக்காக, நம்மளை குமாரத்திலுமா இருக்கும்படியாக, நாம என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது, என்ன சம்பவித்தது, இனிமேல் என்ன சம்பவிக்கும் பார்க்கும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய கண்களூடாக அதை பார்க்க வேண்டும் என்று இங்கே விரும்புகிறார். ஆமென். ஏன்னா நாம தேவனுடைய கண்களினால நோக்கி பார்க்கிற வரைக்கும் நாம இந்த அந்தகாரத்துல நடக்க மாட்டோம். தேவனுடைய கண்ணின் மூலமாக நாம பார்க்கிற வரைக்கும் வெளிச்சத்துல நடப்போம். ஏன்னா சபையானது வெளிச்சத்தின் பிள்ளைகள். இருளில் நடவாமல் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. சரிங்களா? அப்போ தேவனுடைய கண்ணானது பாருங்க, தேவனுடைய கண்ணானது அவருடைய சித்தத்தை பிரதிபலித்து காட்டுகிறது. தேவனுடைய கண்ணானது அவருடைய ஆவியை பிரதிபலித்து காட்டுகிறது. அதான் தேவனுடைய கண் பரிசுத்தாவி என்று பார்த்தோம். தேவனுடைய கண் எதை பிரதிபலிக்கிறது? அவருடைய சித்தத்தை பிரதிபலிக்கிறது. தேவனுடைய கண் எதை பிரதிபலிக்கிறது? அவருடைய ஆவியை பிரதிபலிக்கிறது. தேவனுடைய கண் எதை பிரதிபலித்து காட்டுகிறது? அவருடைய வார்த்தையை பிரதிபலித்து காட்டுகிறது. ஆமென். நாம கிறிஸ்துவை என்னும் மன்னாவை புசித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப பாருங்க, நம்மள மட்டும் ஒரு ஸ்தானத்துல ஒரு ஸ்திரமா நம்மளை வைக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. நம்மளை வந்து ஒரு ஸ்திரமா ஒரு ஸ்தானத்துல நிக்கிறதுக்காக ஏதாவது ஒண்ணு இல்லாம இருந்தா நாம என்னதான் பைபிள் படித்து, என்னதான் நம்ம செய்தியை படித்திருந்தாலும், என்னதான் பைபிள் காலேஜ் போயிருந்தாலும் அதெல்லாம் நமக்கு என்ன பிரயோஜனம்? பாருங்க, நம்முடைய எல்லா டாக்டரிகளையும் எல்லா உபதேசங்களையும் கொண்டு நம்முடைய எல்லா விதமான வேத சாஸ்திரங்களை எல்லாம் கொண்டு நாம் என்ன செய்ய முடியும்? அது நம்ம அங்க வழிநடத்துமா? நடத்தாது. பாருங்க, ஏன்னா ஒரு கப்பல்ல பாக்குறோம், பழைய கப்பலை பாக்குறோம். அது என்ன செய்யுங்க? பெரிய அந்த பாய்மர கப்பலை பார்ப்போம். அப்படித்தானே? அதுல என்ன இருக்கும்? பாய்கள்லாம் கட்டப்பட்டிருக்கும். அதே சமயத்துல அங்க இருக்கிற அந்த கப்பலுக்குள்ள தண்ணி வராம இருக்கிறதுக்காக நல்ல அடைப்பான்களா இருக்கும். அதே சமயத்துல கப்பலுடைய பிற்பகுதி, அந்த கப்பலுடைய சுற்றுப்புற பகுதி எல்லாமே அழகழகா வடிவமைக்கப்பட்டிருக்கும், பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஆனா பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு கப்பலுக்கு ஒரு மகத்தான எல்லாம் இருந்து கூட அந்த கப்பலுக்கு திசை காட்டி இல்லைன்னா என்ன இல்ல? இது எல்லாம் இருந்துமே அந்த கப்பலை திருப்பக்கூடிய ஒரு சுக்கான் இல்லைன்னா, இப்ப சுக்கானும் திசை காட்டியும் கப்பலுக்கு இல்லைன்னா வெளிப்புறத்துல அது எவ்வளவு பாயினால பின்னப்பட்டிருக்கலாம், பாதுகாக்கப்பட்டது போல டைட்டானிக் கப்பல் போல அது எவ்வளவோ பாதுகாக்கப்பட்டது. அப்படித்தான் அந்த சரித்திரத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா பாருங்க, ஒரு கப்பலுக்கு ஒரு சுக்கானும் திசையாட்டியும் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? அது என்ன செய்யும்? காத்துனால அது அடிக்கப்பட்டு அதனுடைய சித்து கொண்டு போகுமா? கொண்டு போகாத. ஆனா ஒரு சுக்கானும் திசைகாட்டியும் இருந்தா அந்த கப்பலை நிலைநிறுத்த முடியும். சுக்கானும் திசைகாட்டியும் எதுக்கு நம்ம அடையாளமா பார்க்கிறோம்? வார்த்தையும் பரிசுத்தாவியும். வார்த்தையும் பரிசுத்தாவியும் ஒரு சபைக்கு இருக்குமானா அது என்ன செய்யுங்க? எவ்வளவுதான் அது இருந்தாலும் அது தன்னை நிச்சயமாக நிலைநிறுத்திக் கொள்ளும். ஆமென். பாருங்க, அதனாலதான் தேவனிடம் சுக்கானும் திசைகாட்டியும் இரண்டுமே இருப்பதற்காக நாம் நன்றியுள்ளா இருக்கிறோம். ஆமென். அது பாருங்க, இந்த விசுவாச கப்பல்ல நமக்கு தேவன்
பிசையாட்டையும் கொடுத்திருக்கிறார், அதே சமயத்துல சுக்கானையும் கொடுத்திருக்கிறார். அப்போ நாம இன்னைக்கு எங்க நின்று கொண்டிருக்கிறோம்? அதாவது கிறிஸ்துவனுடைய அந்த திடமான அஸ்திபாரத்தின் மேல நாம எங்க நிக்கிறோம், என்ன நடக்கிறது, என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறத தேவனுடைய கண்கள் மூலமா நம்ம பார்க்கும்படி அவர் நமக்கு செய்திருக்கிறார். ஏன்னா அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. அதனால இந்த நேரத்துல நாம தேவனுடைய கண்ணின் வழியா நோக்கி பார்த்து அவர் நம்மளை கல்வாரிக்கு நடத்தி கொண்டிருக்காருங்கிறது ஒரு அற்புதமான ஒரு காரியம். சரிங்களா? ஏன்னா கல்வாரியிலே எல்லாமே செய்து முடிச்சிட்டார், நமக்கு உண்டான நன்மைகளை எல்லாமே செய்து முடிச்சிட்டார். சரிங்களா? ஏன்னா நம்முடைய மீறுதல் நிமித்தம் ஒரு காயப்பட்டார், நம்முடைய தழும்புகளால அவருடைய தழும்புகளால நம்ம குணமானோம். இயேசு கிறிஸ்து கல்வாரியில மரித்த போது இப்ப இருக்கிற ஒவ்வொரு பாவையும் என்ன செய்யறான்? ரட்சிக்கப்பட்டு விட்டான். ஒவ்வொரு பாவையும் ஆமா கல்வாரியில மரித்த போது இப்ப வியாதிப்பட்ட ஒவ்வொரு நபரும் சுகமடைஞ்சிட்டாங்க. ஏன்னா அவர் வேலையை அது செய்து முடித்துட்டார். ரட்சிப்பின் வேலையை அவர் செய்து முடிச்சிட்டார், சுகமளித்தின் வேலையை அவர் செய்து முடிச்சிட்டார். பாருங்க, இப்ப தேவன் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன பாருங்க, வார்த்தையை பிரசங்கம் பண்றதுக்கும் வார்த்தையை பிரசங்கம் பண்ண ஊழியக்காரர்களை அபிஷேகிக்க வேண்டியதும் இப்ப அவர் என்ன செய்யணும்? வார்த்தையை பிரசங்கம் பண்ண ஊழியக்காரர்களை அபிஷேகம் பண்ணணும். அல்லது நம்முடைய கர்த்தராகி இயேசுவில் செய்து முடிக்கப்பட்ட அந்த செயல்களுக்கு அந்த சபையை சுட்டி காட்டும்படி சபையில வரங்களை கொடுக்கணும். அவர் இப்ப என்ன செய்யணும்? அவர் கல்வாரில எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார், ரட்சிப்பை செஞ்சு முடிச்சிட்டார், சுகமளித்திலும் கொடுத்து முடிச்சிட்டார். இப்ப நம்ம என்ன அவர் பின்னி செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவரு வார்த்தையை பிரசங்கம் பண்ண ஊழியக்காரர்களை அபிஷேகம் பண்ணணும். அப்படி ஒரு முறை வேதத்தில் இருக்குதா? பாருங்க, அப்போஸ்தலர் புத்தகத்துல நம்ம ஒரு வேதத்தை வாசிப்போம். வாசிங்க 4ஆம் அதிகாரம் 30. பாருங்க, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு, பாத்தீங்களா, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதான் தீர்க்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா பாருங்க, வார்த்தையை பிரசங்கம் பண்ண ஊழியக்காரரை அபிஷேகிப்பதோ அல்லது கர்த்தராகிய இயேசுவிலே செய்து முடிக்கப்பட்ட அந்த செயல்களை கிரியை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கும்படியாக தேவன் செய்யும் சபையில் வரங்களை ஏற்படுத்துவதுதான். அதனாலதான் சபையில வரங்கள் காணப்பட வேண்டும். வெறும் போதிக்கிற வரம் மட்டும் பத்தாது. சரிங்களா? 9 வரங்களும் ஒரு சபையில காணப்பட வேண்டும். அப்படிங்கறதா கவனிங்க. நம்ம ஜெபிக்கையில தேவன் அதை இந்த நேரத்துல அருளப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஜெபமா இருக்கும். தீர்க்கதரிசி அது என்னோட ஜெபம்னு சொல்றாரு. அது என்னோட ஜெபம். நாங்க கூடி வரும்போது வரங்கள் கிரியை செய்யும் ஆண்டவரே, நம்முடைய ஊழியக்காரன் அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. பாருங்க, இப்ப தேவனுடைய கண் பரிசுத்தாவி. தேவனுடைய கண் எதை பிரதிபலிக்கப்பட்டது? வார்த்தை பிரதிபலித்து காட்டப்பட்டது. தேவனுடைய கண் ஆவிக்கு பிரதிபலித்துமா காணப்பட்டது. தேவனுடைய கண்ணானது அவருடைய சித்தத்தை பிரதிபலித்து காட்டுகிறது. தேவனுடைய கண்ணானது அவருடைய ஆவியை பிரதிபலித்து காட்டுகிறது. தேவனுடைய கண்ணானது அவருடைய வார்த்தையை செய்துங்க பிரதிபலித்து காட்டுகிறது. சரி, இப்ப அவர் அவரது பூமியில மனுஷகுமாரனாய் வந்தார். பாருங்க, சமாரிய ஸ்திரீ அந்த வரங்களை பார்த்த உடனே அவர் மூலம் அந்த மேசியாவின் கிரியை வெளிப்பட்ட உடனே மூல பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு. பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 19, அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அங்கே ஆண்டவரும் அவர்தான், தீர்க்கதரிசியும் அவர்தான். ஆமென். மேசியாவும் அவர்தான், கிறிஸ்துவும் அவர்தான், யோகாவும் அவர்தான், இயேசுவும் அவர்தான். ஆமென். அந்த மூல வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த தீர்க்கதரிசி அழகா சொல்லுவார். எப்படின்னா கவனிச்சீங்கன்னா, அந்த தீர்க்கதரிசி அப்படிங்கிறார். நீர் தீர்க்கதரிசி இல்ல, அந்த தீர்க்கதரிசி, தி சன் ஆஃப் மேன், தி, ஆமா, அந்த தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல உங்க சகோதரருக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி எழுப்புவேன். சரிங்களா? அந்த தீர்க்கதரிசி வாக்குக்கு செவிகொடாதன் எவனோ அவன் அறுப்புண்டு போவான். அப்படித்தானே? அப்போ வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அந்த தீர்க்கதரிசி. ஆனா தமிழ் வேதாகமத்தில் நீர் இருக்கு, நீர் தீர்க்கதரிசின்னு சொல்லுது. இதெல்லாம் நீங்கள் இறுதியில வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ பாருங்க, அந்த மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் என்ன செஞ்சார்? அநேக முறை அந்த தேவனுடைய கண்களிலே கண்ணீர் வந்தது. இந்த பூமியிலேயே எல்லா மனித உணர்ச்சிகளை காட்டிலும் அவருடைய உணர்ச்சி அதிகமா இருந்தது. அந்த மனித உணர்ச்சிக்கு பின்னால என்ன இருந்ததுன்னா தெய்வீகம் கலந்திருந்தது. இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்துவல், அதாவது உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த கிறிஸ்துவத்தை குறித்து எல்லாரும் என்ன சொல்றாங்க? அதெல்லாம் ஒரு உணர்ச்சி வசப்படுதல். உண்மைதான். எந்த மனிதனாவது, ஒரு ஸ்திரியாவது உணர்ச்சி வசப்படாம மரக்கட்டையா இருந்தா அவன் ஒரு மனிதனா, அவள் ஒரு ஸ்திரியா இருக்க முடியாது. அப்போ உணர்ச்சி வசப்படுதல் நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த உணர்ச்சி வசத்துக்கு பின்னாடி தெய்வீக தன்மை இருந்தது. அதே போல நம்முடைய உணர்ச்சி வசத்துக்கு பின்னாடி என்ன இருக்கணும்? தெய்வீக தன்மை இருக்க வேண்டும். யோவானுடைய அந்த கல்லறைக்கு முன்பு அந்த அப்படிப்பட்ட அழுது கொண்டிருந்த கண்கள் என்ன செஞ்சது? தரிசனங்களை பார்த்தது. ஆமென். இன்னைக்கு சபையும் ராப்பகலும் அழுகுது, தரிசனங்களை காண்பார்கள். அதே தேவனுடைய கண்ணு அந்த மக்களுடைய இருதயங்களை பகுத்தறிந்து அவங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் காரியங்களை ஆராய்ந்து அப்படி சிந்தனைகளை அறிந்தது. பாருங்க, அப்படி அறிந்துபட்ட கண் பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் மாம்ச கண்கள் மூலம் தேவனுடைய கண்கள்
அப்படியாக ஜுவாலித்து இயேசுவை ஆர் என்று அறிந்து கொள்ளாதவர்களை பார்த்து நானே அவர் என்று நீங்க விசுவாசிய விட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொன்னது. கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்ச கண்கள், அந்த கண்கள் மூலமாக தேவனுடைய கண் அப்படியாக பிரகாசித்து இயேசுவை ஆர் என்று அறிந்து கொள்ளாதவர்களை பார்த்து நான் தாப்பா அவர், நான் தான் பிதா, நான் தான் பிதா அப்படின்னு அது அப்படியாக தேவனுடைய கண் அவங்களுக்கு சொன்னது. என் பிதாவின் கிரிகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. என் பிதாவின் கிரிகளை செய்தேன ஆகில் நீங்கள் என்னை விசுவாசியம் இருந்தாலும் என் கிரிகளை கண்டாவது விசுவாசியுங்கள். உண்மைதானே? யோவான் 10ஆம் அதிகாரம் 37, 38 இந்த வேத வசனங்களை வாசிக்கிறோம். ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையின் பேரில் விசுவாசம் வைக்காமல் அப்படி வெளிப்பாட்டை நம்ம அசஸ் செய்து ஒரு சபையானது தேவ வார்த்தையின் மேல விசுவாசம் வைக்காம அவருடைய அந்த வெளிப்பாட்டை அசட்டை பண்றதுனால வேதாகமத்துல ஒரு புலம்பம் தீர்க்கதரிசி நம்ம பார்க்கிறோம். அந்த புலம்பம் தீர்க்கதரிசி யாருன்னா எரேமியா. அப்படியா? ஆமா, எரேமியா. அதனாலதான் வேதத்திலேயே ஒரு புத்தகத்தை வாசிக்கிறோம், எரேமியாவின் புலம்பல் அப்படிங்கிற. வேதத்துல பாருங்க, கவனிங்க, இங்க தேவனுடைய கண் மாம்ச கண்கள் இங்க புலம்பிக் கொண்டிருந்தது போல அங்க எரேமியின் கண்களும் புலம்பிக் கொண்டிருந்தது. ஒரு முறை வேதத்தை படிங்க, கவனிங்க, அவருடைய கண்கள் எப்படி இருந்தது பார்க்கலாம். உன்னத பாட்டுல 5:12 அதை விவரிக்கிறது, சாட்சி கொடுக்குது பாருங்க வேதாகமம். என்ன சாட்சி பகிறது? வாசிப்போம். அவருடைய கண்கள் எப்படி இருந்துதான்? தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய். பாருங்க, ஜனங்க தேவனுடைய வார்த்தையின் பேர்ல விசுவாசம் வைக்கலினா அந்த வெளிப்படுத்துதல அவங்க அசட்டை பண்ணா இன்னைக்கு வேதாகமத்தினுடைய எல்லா வெளிப்பாடுகளையும் இன்னைக்கு இருக்கிற ஸ்தாபன சபைகள் அசட்டை பண்ணுது. அவர் எரேமியா போல புலம்புகிறார். எப்படி புலம்புகிறார்? தேவன் இன்னைக்கு தம்முடைய மணவாட்டிக்கு கொடுத்த தேவனுடைய கண்களின் மூலமாக அவர் புலம்புகிறார். இன்னைக்கு ஒரு மணவாட்டியின் கண் அவள் தேவனுடைய கண்ணை பெற்றிருந்தாளானால் அவள் கண்கள் எப்படி இருக்கும்? எப்போதும் நீர்த்துளையாக நிறைந்து கொண்டிருக்கும். அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பா இருக்கிறது. புறா கண்கள் எப்போது நீங்க பார்த்திருக்கிறீங்களா? அந்த புறா கண்கள் எப்படி இருக்கும்? அப்படியே தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அதை உன்னத பாட்டுல சாட்சி கொடுக்கிறார், அவர் கண்கள் எப்படிப்பட்டது இருக்கும். இங்க நம்ம பார்க்கிறோம், ஒரு சமயம் அந்த கண்கள் துயரத்தினால நிறைந்திருந்தது. அந்த கண்கள் அனுதாபத்தினாலும் கண்ணீரினாலும் அது என்ன செஞ்சதுங்க? மங்கி இருந்த அதே கண்கள். லாசருவின் கல்லறையில ரொம்ப துக்கம், அவருக்கு துக்கம் அதிகமாகி கண்ணீர் அது சொரிந்த ஒரு அந்த கண்கள். அதே சமயத்துல அவரை சிலுவையில் அறிந்த பொழுது அந்த பொல்லாத அந்த கொலைபாதகருடைய அவங்க பொல்லாத செய்ததை அதை பார்க்காம, அவங்க பொல்லாதது செய்தாங்க அவருக்கு, ஆனா அதை அவர் பார்க்காம, அந்த கண்கள் அதை பார்க்காம, அந்த பொல்லாததை பார்க்காம பாருங்க துயரத்தோடு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார். அப்படி சொன்ன அதே கண்கள், அப்படி அழுத கண்கள், புறாக்களை போல அந்த நீர் துளிகளாய் கொண்ட கண்கள் பாருங்க. இப்போ சபைக்காரங்களுக்கு வர்றோம், 7 சபைக்காரங்க மத்தியில் இருக்கிற அந்த கண்ணை பார்க்கிறோம். அந்த கண்ணு தேவனுடைய கண்ணு எப்படி இருக்குன்னா, தம்மை புறக்கணித்தவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் பொருட்டு வரப்போகும் நியாயாதிபதியின் அக்கினி ஜுவாலை பொருந்திய கண்களினால இங்க காட்சியளிக்கிறத பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அந்த கண்கள் இப்ப எப்படி இருக்குதா? நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அக்கினி ஜுவாலையா இருக்குதா. அந்த அவிதமான இருந்த கண்கள் இப்போ சபைக்காலங்கள்ல அவர் கண் எப்படி இருக்குன்னு பார்க்கிறோம். நியாய தீர்ப்புக்காக கொடுக்கிற அக்கினி ஜுவாலை போட்டிருக்கிறோம். வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 15:3. பாருங்க, இங்க வேதம் தெளிவாக சாட்சி இடுகிறது. என்ன சாட்சி இடுகிறது? கர்த்தருடைய கண்கள் எந்த இடத்துல இருந்தும் நல்லோரையும் நல்லோரை மட்டும் பார்க்கறதில்ல, அது என்ன செய்யுங்க? தீயோரையும் பார்க்கிறது. இந்த தேவனுடைய கண் எப்படி பார்க்கிறது? ஒரு நாள் மகத்தான யெகோவாவுக்கு கண் இருந்தது. அந்த கண் பழைய ஏற்பாட்டுல கவனிக்கிறீங்களா? பாருங்க, அக்கினி ஸ்தம்பத்தின் ஊடாக அவர்களை பார்த்தது, மேக ஸ்தம்பத்தின் ஊடாக அவர்களை பார்த்தது, தீர்க்கதரிசிகள் கண்கள் மூலமாக அவர்களை நோக்கி பார்த்தது. புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது அவர் இயேசுவின் கண்கள் மூலமாக யெகோவா தேவன் மகத்தான அந்த கண்களின் மூலமாக அதை பார்த்தார். அல்லேலூயா. இப்போ அந்த கண்கள் எப்படி பார்க்கிறது பாருங்கள். 1 கொரிந்தியர் புத்தகத்துல நாம் ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறோம். வாசிங்க 6ஆம் அதிகாரம் 19. பாருங்கள், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய உள்ளவர்கள் என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மைப்படுத்துங்கள். தேவன் நம்முடைய ஆத்மாவை மட்டும் மீட்டுக் கொண்டாரா? இல்ல, தேவன் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் மீட்டுக் கொண்டார். அப்ப பாருங்க, தேவன் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் அவர் மீட்டுக் கொண்டார். அதனாலதான் தீர்க்கதரிசிட்ட மனைவி சொல்லும் போது, இப்போது உங்களுக்கு தலையெல்லாம் வழுக்கையாகிவிட்டது, முடியெல்லாம் உதிர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் அந்த முடியை எங்க இழந்தேன், அது எங்க இருந்ததோ நான் அங்கே போகும்போது அந்த முடியை திரும்ப பெறுவேன் அப்படிங்கிறார். அவர் மீட்டுக் கொண்டார், நம்முடைய கண்களை மீட்டுக் கொண்டார். நம்முடைய கண்களை எதற்காக
பெற்றுக் அவருக்கு இப்போது இந்த பூமியிலே அவருக்கு ஒரு சரீரம் இல்லை, அவர் ஆவியா இருக்கிறார். யெகோவாகிய இயேசு கிறிஸ்து இப்ப எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். அவருக்கு கண்கள் வேண்டும். அவருக்கு யாருடைய கண் வேணும்? அவருடைய மனைவியுடைய கண் வேண்டும். கணவனும் மனைவியும் இருவர் அல்ல, ஒருவரே. புரிந்து கொண்டீர்களா? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அதே மாதிரி பாருங்க, யோவான் சுவிசேஷத்துக்கு வாங்க. அவர் ஒரு அழகான வேத வாக்கியத்தை நமக்கு நினைவு கூறுகிறார். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 16, 20, 21. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் இல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, இங்கே ஊழியக்காரனுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறார், ஊழியக்காரன் மூலமா கொடுக்கிற வார்த்தைகளை விசுவாசிகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறார். அவர்கள் எல்லாரும் பிதாவே அனுப்பினதை அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி அவர்களுக்கு மகிமையை யாரு கொடுத்தாரா? நம்ம கொடுத்திருக்கார். ஆமே, புரிந்து கொண்டீர்களா? அப்ப இன்னைக்கு எப்படி தேவன் நல்லவரை பார்க்கிறாரு, தீயோர் எப்படி பார்க்கிறாருன்னா, இன்னைக்கு தேவன் தம்முடைய மணவாட்டியின் கண்களின் மூலமாக அவர் நல்லோரையும் பார்க்கிறார், தீயோரையும் பார்க்கிறார். எபிரேயர் புத்தகம் 4:13, எபிரேயர் 4:13, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாகவும் வெளியரங்கமாயிருக்கிறது, அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். புரிகிறதா? நீதிமொழிகள் 15:3 பார்க்கும்போது திரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே எல்லாமே வெளியரங்கமா இருக்கிறது கண்களுக்கு முன்பாக. மணவாட்டியின் கண்களுக்கு முன்பாக இந்த பூமியை முழுவதும் வெளியரங்கமா இருக்கு. கவனிங்க, இப்பொழுது நியாயாதிபதியின் அக்கினி ஜுவாலை பொருந்திய கண்கள். இப்ப சபை காலத்துக்கு வர்றோம். சபை காலத்துல நம்ம 1ஆம் அதிகாரத்துக்கு போறோம். அவருடைய கண்கள் எப்படி இருந்தது? அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. இப்பொழுது பாருங்க, நியாயாதிபதியின் அக்கினி ஜுவாலையை பொருந்த கண்கள் இப்பொழுது உலகமெங்கும் சுற்றி திரிந்து மனிதரின் ஜீவியத்தின் தன்மைகளை காண்கின்றது. பாருங்க, இப்போ நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம், அந்த சபை காலத்துல அந்த மத்தியத்தில் இருக்கிறவோ அவள் என்று பார்த்தோம். புரியுதுங்களா? அவள் அங்கே மணவாட்டி குறிக்கிறதாகவும் நம்ம ஒரு பாகத்தை கவனித்தோம். அங்க இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதையும் பார்த்தோம், அதே சமயத்துல மணவாட்டியை குறித்தும் பார்த்தோம். மணவாட்டி அங்க நிக்கிறதை நாம பார்த்தோமா இல்லைங்களா? சபை காலங்கள்ல 7 சபை கால மத்தியில நின்று பார்த்தோம். அப்படித்தானே? கவனிச்சுமா இல்லைங்களா? அதைத்தான் நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். அதே போல இப்பொழுது பாருங்க, அவருடைய கண்கள் உலகமெங்கும் சுற்றி திரிந்து மனிதனுடைய அந்த ஜீவித்துடைய அந்த தன்மைகளை அந்த கண்கள் பார்க்கிறது. இந்த கண்கள் ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவித்தை பார்க்கிறது. அவர் அறியாத ஒன்றும் இல்லை, அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை. நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய விருப்பங்களையும் நம்முடைய எண்ணங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு வெளியாக்கப்படாத மறைபொருள் எதுவுமே இல்லை. இந்த நொடி பொழுதில் கூட அவர் நம்முடைய எண்ணங்களையும் எல்லாவற்றையும் என்ன செய்யறாருங்க? அறிவாருங்கிறத நாம தெரிந்திருக்க வேண்டும். நாம் அதுதான் பிரகாச மனுக்கண்களை நாம பெற்றிருக்க வேண்டும். ஜுவாலிக்கும் கண்களை கொண்டவராக நியாய தீர்ப்புக்கென நீதிபதி அங்க நிற்கிறார். முதலாவது நியாய தீர்ப்பு எங்கு துவங்குகிறது? வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வீட்டிலே தொடங்குகிறது. 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17, 18. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்குமானால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத முடிவு என்னமாயிருக்கு? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியங்கே நிற்பான். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நம்மை நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவும். ஏன்னா அந்த ஜுவாலிக்கும் அக்னி ஜுவாலிக்கும் கண்களை கொண்டவர்களாக நியாய தீர்ப்புக்கான நியாயாதிபதி இங்க நின்று கொண்டிருக்கும் போது, தேவனுடைய வீட்டில் நின்று கொண்டிருக்கும் பொழுது, தேவனுடைய சபையில் அவர் நின்று கொண்டிருக்கும் பொழுது, இப்ப கிருபையின் காலம் வேகமா முடிய போற இந்த நேரத்துல, இந்த சமயத்துல இந்த சுவிசேஷத்தை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் காலதாமம் செய்யாம, ஒருவேளை அவங்க மனம் திரும்பி அவருடைய முகத்தை நீதியோடு தேடி உலகம் ஆக்கினில அழிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம் எல்லாம் அவரிடத்துல தஞ்சமாகும்னு நான் விரும்புறேன். ஆமென். புரியுதுங்களா? ஏன்னா இன்னைக்கு அவர் என்னவா இருக்கிறாரு நம்ம பார்த்துட்டோம். தேவனுடைய வீட்டில் அவர் நியாயாதிபதியா இருக்கிறார். அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பேதுரு சொன்ன மாதிரி நாங்க தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென். நாம் இந்த நாளிலே அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருக்கிறது. இதை நாம் இப்படியாக இந்த காலத்துல இந்த நேரத்துல இருக்கிற அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் புசித்தோம். அப்படியாக இந்த நேரத்துல கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். சத்தம் எழுந்தாலும் அது வார்த்தை அவருடையது. அந்த வார்த்தை உங்களை ஜீவிக்க செய்யும். அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். இந்த வார்த்தையை கேட்கிற செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் இது பலப்படுத்தும். இந்த நாளிலும் கூட நாம 7 விதமான மகிமையில 2 விதமான மகிமை பார்ப்போம். அடுத்தது பார்க்க போறோம், அவருடைய பாதங்கள் உலைக்களத்துல காய்ந்த பிரகாச வெண்கலம் போல் இருந்தது. அடுத்து அவர் எங்க பார்க்க போறோம்? கண்ணு. அடுத்தது பாதத்தை பார்க்க போறோம். கர்த்தர் நமக்கு இந்த பூமியில மீண்டும் ஜீவனோடு இருக்க செய்வாரானால் அந்த பாதங்கள் குறித்து நம்ம இந்த நாளுக்குரிய மன்னாவை புசிக்க தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாரா. நாம் எழுந்து நின்று கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபித்து இந்த ஆராதனை ஜெப வேலையை நாம் முடிப்போம்.